ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அடுத்த 30 நாட்கள் இந்த மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் மிக முக்கியமான கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுவை தவிர மற்ற 5 கிரகநிலைகளிலும் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதலாக இந்த மாதத்தின் துவக்கத்தில் 2ஆம் தேதி முதல் புதன் ஆட்சி பலம் பெறுகிறார். 8ஆம் தேதி முதல் மிக வலுவாக நீச்ச நிவர்த்தி பெறுகிறார் செவ்வாய். 15ஆம் தேதி முதல் சூரியன் ஜென்மராசியை விட்டு விலகுகிறார். 20ஆம் தேதி முதல் தைரியத்தில் நுழைகிறாருங்க புதன். 25ஆம் தேதி முதல் ஆட்சி பலம் பெறுகிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன். இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் நிகழும் போது ராசியின் ராஜ யோகாதிபதியான சந்திரன் இந்த மாதம் முழுவதும் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வர போகிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதை சந்திரனின் அமைப்பு திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் பெரும்பாலும் பலம் பெறுகிறார். அதற்கு பிறகு ஜென்மத்தில் ஆட்சி பலமும் பெறுகிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரன் விரயத்தை விட்டு விலகி ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதோடு வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பாராத பல்வேறு வகையான சுப காரியங்கள் எளிதில் கைகூடும். குறிப்பாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உங்களுடைய திறமையை வெளிநாடு சென்று காட்டுவதற்கான சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. உங்களுடைய தனித்திறமை எதுவாக இருந்தாலும் அதன் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக பெற முடியும். புதிய வகுப்புகள்ல சேர்ந்து உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்வதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. சூரியனும் இந்த வேளையில் ஜென்மராசியை விட்டு விலகுகிறார் இந்த மாதத்தின் பிற்பகுதியில். எனவே அலைச்சல் சிரமம் குறையும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பல பணிகள் துரிதமாகவும் விரைவாகவும் நடைபெறுவதற்கான சந்தர்ப்பம் சூரியனின் அமைப்பால் உண்டு. வித்யாகாரகரான புதன் சுபத்துவ பாதையில் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து வலம் வருவதோடு மட்டுமல்லாது பிறகு தைரியஸ்தானத்திற்குள்ளும் நுழைகிறார். எனவே இந்த தருணத்தில் மிக வலுவாக ஜென்மத்தில் இருந்து விலகி 2, 3 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய ராசிக்கு சகாயமானவரான புதனின் அமைப்பால் இந்த தருணத்தில் குறித்த நேரத்தில் குறித்த பணிகளை கல்வியிலும் சரி மற்ற விஷயங்களிலும் நிறைவாக செய்து முடிக்க முடியும். மேலும் இந்த வேளையில் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தைரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார். சுகஸ்தானத்தில் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட கடந்த சில மாதங்களாகவே அவர் நீச்சம் பெற்ற நிலையில் வலம் வந்தார். தற்போது நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய தருணம் என்பதும் ஒரு வகையில் சாதகமான சூழலை நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. செவ்வாய் சுகஸ்தானத்தில் நுழைவதால் சுப நிகழ்வுகளில் எதிர்பாராத சின்ன சின்ன காரிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் இந்த சிரமங்களுக்கு எளிதில் தீர்வு கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பல்வேறு வகையான சுபகாரியங்கள் அலைச்சல் அதிகரித்தாலும் கைகூடும். நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்குள் வரும் என்பதை திட்டவட்டமாக இந்த தருணத்தில் மங்களக்காரகரான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். இந்த கிரகநிலைகளின் அமைப்பை காட்டிலும் மிக அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய 2ஆம் இடமான குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2இல் முழுமையாக வலம் வருகிறாருங்க குரு பகவான். எனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இல்லத்தில் பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பம் நிச்சயமாக கைகூட போகிறது.
குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சுப நிகழ்வுகள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூட போகிறது. தற்காலிகமாக மன வருத்தத்தையும் பிரிவினையும் சந்தித்திருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் சிறப்பாக தீர்வு காண்பதோடு மட்டுமல்லாது பகை உணர்ச்சியை குறைத்து நட்பு வட்டாரத்தை விரிவுபடுத்துவதற்கான சந்தர்ப்பமும் நிறைவாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை மிக தெளிவாக குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். அவரோடு இணைந்து புதனும் வலுப்படுத்துவதால் இரட்டிப்பு நன்மை நிச்சயமாக உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானத்தில் திருக்கணிதத்தின்படி நுழைந்து விட்டார். வாக்கியத்தின்படி தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இரு அமைப்புமே மிக சிறப்பான முன்னேற்றத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராகுவுடனும் இணைந்து வலம் வருகிறாருங்க. எனவே ராகுவுடனும் இணைந்து தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய சனி மற்றும் ராகுவின் அமைப்பு பல்வேறு வகையில புதிதாக பல சிந்தனைகளையும் திட்டங்களையும் செயல்படுத்தி அவற்றை வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் அனுகூலமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்க முடியும். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகும். இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக நீங்கள் இதுவரை ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்தில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக பல நல்ல செய்திகள் உங்களுடைய முன்னேற்றத்தையும் லாபத்தையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பாக அமையும். சக பங்குதாரர்களிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க சனி மற்றும் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய ராகு. சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ல் மோட்சக்காரகரான கேது வலம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. உடல் நலத்தில் கூடுதல் கவனம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் செலுத்த வேண்டும். ஏனென்றால் அங்கு செவ்வாயும் இணைந்திருக்கிறார். செவ்வாய் மற்றும் மோட்சக்காரகன் இருவரும் சுகஸ்தானத்தை அலங்கரிப்பதால் குறிப்பாக இந்த தருணத்தில் தாய் வழி உறவு முறைகளிடம் சில மனக்கசப்புகள் ஏற்படலாம். எனவே அவர்களுடன் சற்று விழிப்புணர்வுடன் பழகுவது சிரமங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் சுகஸ்தானமாகிய 4ல் இந்த தருணத்தில் மிக வலுவாக செவ்வாய் மற்றும் கேது வலம் வருவதால் சந்திப்பதற்கான சூழல் உள்ளது. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் நிச்சயமாக பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த மாதம் முழுவதும் பல்வேறு வகையில் உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாக கூடிய வகையில் வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான சந்தர்ப்பம் வெற்றிகரமாக அமையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடும். ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என காத்து கொண்டிருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல பல செய்திகள் கிடைப்பதோடு அடுத்தடுத்து சிறப்பான வெற்றி வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி நிச்சயமாக வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு